தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதன் கலை பிரிவு செயலாளர் ராஜ்குமார் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு தற்போதைய அரசியல் நிலவரம், அதிமுக பாஜக கூட்டணி, திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளோட விமர்சனங்கள், கோரிக்கைகள், தமிழக அரசியல் களம் எப்படி போய் கொண்டிருக்கிறது, 26 சட்டமன்ற தேர்தலை நோக்கி ஏறக்குறைய அனைத்து கட்சிகளும் தங்களுடைய செயல்பாடுகளை மிக வேகமாக நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் புதிய வரவான தமிழக வெற்றி கழகத்தின் விஜயோட நிலைப்பாடு, அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பன போன்ற பல்வேறு விஷயங்கள் நாம் ராஜ்குமாரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? சிறப்பாக இருக்கும். நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல அதிமுக பாஜக கூட்டணி ஜூன் 18, அதற்கு முன்னால் ஏப்ரல் அமித்ஷா வந்தபோது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையை உயர்த்தி கூட்டணி உறுதி செய்தார். அந்த அறிவிப்புக்கு பிறகிலிருந்து அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக நிறைய விமர்சனங்கள் போயிட்டே இருக்குது வெவ்வேறு தளங்களில். திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் கூட அவர்கள் கட்சிகளை பேசியதை விட அதிமுக பாஜக கூட்டணி பற்றி தான் நாள்தோறும் பேசுவதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். நேற்று பாஜகவின் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட ஒரு பேட்டி வாயிலாக கூட்டணி தொடர்பாக சில கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அதன் மீதும் கடுமையான அதிருப்தி கருத்துக்கள் தொடர்கிறது. இந்த விவகாரங்களை எப்படி பார்க்குறீங்க அதிமுக? உள்ளபடியே புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய வியூகம் ரொம்ப சிறப்பான முறையில், ரொம்ப நேர்த்தியாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ளணுன்றதை ரொம்ப ஆழமாக யோசித்து ஒரு நல்ல முன்னெடுப்பை நோக்கி போகிறத இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி நாளை எதிர்கட்சியாக கூட மாறுமா என்ற சந்தேகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக ஆயிடுச்சு. என்னடா இது, பிஜேபியோட இவங்க கூட்டணி போக மாட்டாங்க அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் இந்த தமிழகத்தினுடைய கட்டாய சூழல், இங்கே தமிழக மக்களை காப்பாற்றணும் அப்படின்னா, இந்த காட்டாட்சியை வீழ்த்தி நல்லாட்சி மலர வேண்டும்னா வருகின்ற 2026 எளிய மக்களின் தலைவனாக, ஏழை எளிய மக்களின் தூதுவனாக இருக்கக்கூடிய புரட்சி தமிழர் தலைமையில் ஆட்சி அமைஞ்சால் தான் இந்த மக்களை காப்பாற்ற முடியும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சற்றேறக்குறைய இந்த 4 ஆண்டுகளில் எது போன்ற இவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 ஆண்டுகளில் எந்த விதமான முன்னேற்றமும் இந்த நாட்டில், தமிழகத்தில், தமிழ் மண்ணில் நடக்கவே இல்லை. கடன் சுமை மக்கள் மேலே அதிகப்படியாக உயர்த்தி போய்கொண்டே இருக்குது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டு வரி, பால் விலை உயர்வு, சொல்லனா துயரத்தில் மக்கள் இருக்கிறாங்க. ஒரு அமைதியான புரட்சியை நோக்கி மக்கள்லாம் ரொம்ப அமைதியாக காத்து கொண்டிருக்கிறாங்க. எது நடக்குதோ இல்லையோ இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறதில் ரொம்ப தெளிவாக நிதானமாக எல்லாம் தயாராக இருக்கிறாங்க. அதனால் பாஜக கூட்டணியில் இருக்குதுன்ற பயம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் அதிகமாக ஆனதுனால இதை தொடர்ந்து அவங்க இவங்க இந்த கூட்டணியில் இவங்க கூட யாருமே கூட்டணியில் இல்லை அது போன்ற சொல்லியிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ இந்த கூட்டணியை விமர்சனம் செய்கிறது. இதை தொடர்ந்து செய்கிறதுல திமுகனுடைய என்ன சொல்கிறது, ஊபிஸும் கூட்டணி கட்சின்னு இன்று ஒரு இன்டாக்டாக இருக்குதுன்ற ஒரு மாயையை தான் இன்றைக்கி உருவாக்கி கொண்டிருக்கிறாங்களே தவிர, சற்றேறக்குறைய இன்னும் ஒரு 10 மாதம் தான் இருக்குது. 10 மாதத்தில் அந்த பஸ்ஸில் அண்மையில் ஒரு பஸ்ஸில் 2 டயர் பின்னாடி அப்படியே கழண்டு போச்சு பாருங்கள். அதுபோல் காங்கிரஸ் கட்சி அதில் இருக்கா, கூட்டணியில் இருக்கா, விசிகா அதில் இருக்கா, அந்த நிலைமையெல்லாம் நாம் ஊடகவியலாளர் என்ற பார்வையில் நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க. தமிழக மக்கள் அனைவரும் இதை தெளிவாக தெரியும். ஆனால் இதற்கு பின்னால் அதிமுக பாஜக கூட்டணி உருவான போது அல்லது உருவானதிலிருந்து பாஜகவினரால் வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள், குறிப்பாக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும், அதில் பாஜக பங்கு வகிக்கும் அப்படின்னு அமித்ஷா இந்த கருத்தை பதிவு செய்கிறார். இதற்கு முன்னதாக கூட வேற ஒரு டோன் அது சொன்னார். அதை தொடர்ந்து அதிமுக எதிர்த்து தான் வருகிறது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்ன பிறகும் இதையே அவர்கள் சொல்லும்போது தானே
இந்த விமர்சனங்கள் உருவாகுது? சார், அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் அந்தந்த கட்சியினுடைய வளர்ச்சியில் அவங்களுடைய முனைப்புகள் இருக்க தான் செய்யும். அதாவது பாஜகன்றது இந்திய தேசத்தில் பறந்து விரிந்து அத்தனை மாநிலங்களிலும் ஆட்சி செய்யக்கூடிய, மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். அந்த இயக்கம் தமிழ்நாட்டில் தன்னுடைய தொண்டர்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்தி ஒரு உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு டோன் அவங்க பண்ணோம். அதாவது விசிகா வந்து நம்ம ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற கோஷத்தை நாங்கள் எங்களுடைய தொடர் கோஷமாக வச்சுருப்போம் அப்படின்றது சொல்கிற அளவில் இன்றைக்கி இந்திய தேசத்தையே ஆண்டு கொண்டிருக்கிற அந்த கட்சி கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு ரூல் இருக்கா இல்லையா? தாராளமாக பண்ணலாம் ராஜ்குமார். நான் என்ன கேட்குறேன், நாங்கள் ஆட்சி பிடிப்போம் தாராளமாக சொல்லலாம். நான் முதலமைச்சராகவும் ரொம்ப தாராளமாக சொல்லலாம். ஆனால் இந்த கூட்டணியில் நாங்கள் கூட்டணி ஆட்சி தான் அமையும், அதில் நாங்கள் வந்து அங்கம் வகிப்போம், தட் மீன்ஸ் அந்த அந்த அதிகாரத்தில் நாங்கள் இருப்போம் அப்படின்றத பதிவு செய்கிறாங்களே, அதுதான் பேசும் பொருள். இது மற்றபடி நீங்கள் சொல்ல லாஜிக்கல் தான். எல்லா கட்சிக்கும் அந்த ஆசை இருக்கும், எல்லா முதலமைச்சராக வந்து கட்சி நடத்துவாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ப்ரீமெச்சூர் ஸ்டேட்மெண்ட்டு. தமிழகத்தில் முதல்வர் வேட்பாளர் ப்ரீமெச்சூர் ஸ்டேட்மெண்ட்டாக தான் பார்க்குறீங்க? ஆமாம், ப்ரீமெச்சூர் ஸ்டேட்மெண்ட்டை தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா தேர்தலில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் அவர்கள் எத்தனை இடங்களில் நாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடும் என்பதை அவர் தான் முடிவு செய்வார். வேறு எந்த கட்சியும் வந்து எங்களுக்கு முடிவு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் முடிவு செய்துட்டு எங்களுடைய இலக்குக்கு போக மீதம் உள்ள தொகுதியை தான் அவங்களுக்கு ஒதுக்குவோம். அதில் வந்து அவங்க வந்து எந்த இடத்துக்கு வராங்க, எத்தனை இடங்களை வெற்றி பெற போகிறாங்க, 234 வெற்றி பெற்றால் நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆளுங்கட்சி, பாஜக எதிர்கட்சி. இதானே ஸ்டாண்டு? அந்த முடிவு உங்கள் கையில் தான் இருக்கா? அது பாஜக கைக்கு வந்து மடைமாற்றப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லாருமே, நீங்கள் கடந்த சட்டமன்ற தேர்தல் அப்போ கூட எல்லாருமே என்ன சொன்னாங்க, பாஜக வந்து நெருக்கடி கொடுத்து அத்தனை சீட்டுகளையும் வாங்குவாங்கன்னு சொன்னாங்க. புரட்சி தமிழர் எடப்பாடியார் எத்தனை சீட்டுகளை வழங்கினார்? அதே போல் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவரை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கூட்டணி அமைச்சே தீர்வாங்கன்னாங்க. எங்கள் நிலைப்பாடில் நாங்கள் கரெக்டாக இருக்கோம். எந்த தேர்தலுக்கு எங்களுக்கு தேவை, எந்த தேர்தலுக்கு நீங்கள் தேவையில்லை அப்படின்றதில்ல. அதனால் பொதுச் செயலாளர் அவர்கள் அவருடைய ஸ்டாண்டில் பர்ஃபெக்டாக இருக்கிறாரு. அவருடைய விஷனரி லீடர் அப்படின்றது, அதாவது ஒரு கிளை கழகத்திலேருந்து முதல்வராக வந்தவருங்க. ஏதோ வந்து அப்பா தயவில் அந்த சேரை வந்து உட்காந்து அழகு பார்க்குற சிச்சுவேஷன் இவர் கிடையாது. வேணா சொல்லலாம், மிசாலில் அடி வாங்கினாங்க, வாங்கினாங்க. மிசாலில் அடித்த கட்சியோடு தான் இன்றைக்கி கூட்டணியில் ட்ராவல் பண்ணிக்கிறாங்க. 50 ஆண்டு காலம் எமர்ஜென்சினுடைய வரலாறெல்லாம் ஊடகத்தில் பார்க்கும்போது உள்ளபடியே ஒரு கட்டத்தில் நாமளும் காங்கிரஸில் இருந்தோமா அப்படின்றது வேதனையாக தான் இருக்குது. இவ்வளோ மோசமான சித்தாந்த சூழலில் இருக்கிற கட்சியோடு எப்படி திமுக வந்து தோளோடு தோளாக இருந்துன்னு போயிட்டுருக்கு. அதே போல் கொத்தாக தமிழர்களை கொன்று குவித்த கட்சி காங்கிரஸ் பேரியக்கம். அந்த காங்கிரஸ் பேரியக்கத்தோடு எப்படி இந்த கூட்டணிலாம் போயிட்டுருக்குது அப்படின்றத பார்த்தா உள்ளபடியே ரொம்ப வியப்பாக தான் இருக்குது. அதனால் வரக்கூடிய தேர்தலில் மக்கள் தெளிவாக இருப்பாங்க. எங்கள் கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள் இணக்கமாக செயல்பட்டு எந்தெந்த இடங்களை எப்படி நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு ஷேரிங் பேஸில் பக்காவாக பண்ணுவோமோ அதெல்லாம் நீட்டாக பண்ணுருவார். ஏன்னா இந்த இயக்கம் வந்து எத்தனையோ பேர் எங்களுக்கு ஸ்லீப்பர் செல் இருக்கிறாங்கன்னாங்க. ஒரு 4 அமாவாசைன்னு டைம் குடித்தாங்க. 4 ஆண்டு சாதனை நாயகனாக தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் செயல்பட்டார்ன்றது எல்லாருக்குமே தெரியும். மாணவர்கள் பயன்படக்கூடிய, அதாவது ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய கல்வியை மேம்படுத்தக்கூடிய 10.5% மருத்துவ இடஒதுக்கீடை வழங்கிய ஒரு ஒப்பற்ற சாதனை தலைவன். அப்படிப்பட்ட சாதனைகள் இந்த 4 ஆண்டில் ஏதாவது ஒரு சாதனை சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னதாக இந்த சலசலப்பு தொடர்பாக உங்கள் பொதுச் செயலாளர் ஏன் மௌனமாக இருக்கார்? அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ அவர் ஒரு பேட்டியோ கொடுத்து இது முற்றுப்புள்ளி வைக்கலாமே. இப்போ எல்லாமே சொல்கிறீங்க நீங்கள், அடுத்த 2ஆம் கட்ட தலைவர்கள், அமைச்சர்கள் எல்லாமே இது தொடர்பாக பேசும்போது தெளிவுபடுத்துறீங்க. அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க, அவங்க சொல்கிறாங்க, அவங்களுடைய ஆசை, அவங்களுடைய எண்ணங்கள், அதனால் அதெல்லாம் இல்லை, களத்தில் இல்லைன்னு சொல்கிறத உங்களுடைய பொதுச் செயலாளரை தெளிவுபடுத்தி விடலாமே. இதுதான் வாய்ப்பு கிடையாது, இதுதான் விஷயம் அப்படின்றதுனா முடிஞ்சு போயிருமே. ஏன் மௌனம் காக்கிறேன்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வு நடந்துகிட்டே தான் இருக்கும். எல்லா நிகழ்வுகளுக்கும் ரியாக்ட் பண்ணுறதை விட எங்களுடைய ப்ராசஸ் ரொம்ப ஒரு சீரியஸ் இஷ்யூ இல்லையா? இல்லை, எங்களுடைய ப்ராசஸ், எங்களுடைய ஆட்சி அப்படின்னு சீரியஸ் இஷ்யூ இல்லையா? எங்களுடைய கட்சி போகிற போக்கில் சொல்கிறதா தான் எடுத்துக்கிறீங்களா? எங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சி குறித்து, எங்களுடைய வியூகத்தை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளை கழகத்தினுடைய அடிப்படை பூத் கமிட்டி ஃபார்ம் பண்ணுற அந்த ஒட்டுமொத்த வேலைகளில் ரொம்ப நீட் அண்ட் கிளியராக போயிட்டே இருக்கிறோம். வேகமாக போகிறதுல யாராலையும் ஜீர்ணிக்க முடியல. என்னடா இவங்க நம்ம பாட்டுன்னு ஏதோ பேசிகிட்டு இருக்கிறோம், இவங்க பாட்டுன்னு இந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு.
எத்தனை பேருக்கு இதில் வந்து எவ்வளோ பார்வை இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒற்றை மனிதனாக வந்து இவ்வளோ பெரிய மாபெரும் இயக்கத்தை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கத்தை, புரட்சி தாயினுடைய வழிகாட்டுதலில் இன்றைக்கி இந்த இயக்கத்தை இவ்வளோ கட்டுக்கோப்பாக எடுத்துன்னு போகிறாரு. அதுவே ஒரு வியப்பு தானே. ஒரு சின்ன சலசலப்பு சொல்லுங்கள். இவர் போகிறாரு, அவர் வராரு, இவர் வராரு, என்னென்னலாம் வந்து உருட்டணுமோ உருட்டு வேலைகள் தான் வந்து அனைத்து எதிர்கட்சியும் என்ன சொல்கிறது, எதிர்கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகவியலாளர் என்று சொல்லக்கூடிய இந்த மீடியாவில் உட்காந்து மீடியா ட்ரையல் தான் பண்ணிருக்கிறாங்களே தவிர ஆக்கப்பூர்வமாக இந்த தமிழக மக்களுக்கு, இந்த மக்களுக்கு என்ன இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ போதை கலாச்சாரம், எவ்வளோ சீரழிவு, இது போல் விஷயங்கள்லாம் அதெல்லாம் ஓரங்கட்டுறது. இந்த ஆட்சியினுடைய நல்ல திட்டங்களை பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. உடனே வந்து இப்போது இந்த போதை இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மடமாத்து. ஏன் தமிழகத்தினுடைய உள்துறையை தன்னுடைய கையில் வச்சுருக்கிற முதல்வர் அவர்களுக்கு தெரியாதா? ஒரு ஏடிஜிபியை கூப்பிட்டு நீதிமன்றம் வார்ன் பண்ணி அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் போகுது. அப்படிப்பட்ட ஒரு காவல்துறையை அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறாரு. இதெல்லாம் எந்த அளவுக்கு சொல்லுங்கள். இது போன்ற ரொம்ப மலிவான நிகழ்வுலாம் நடந்துருக்குது. நாம் கூட்டணி தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்களும் சற்று ஏறக்குறைய கிட்டத்தட்ட ஒரு 1/4 நூற்றாண்டு இல்லை 30-40 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா தேர்தல்ன்றது அந்த ஒரு மாதம், அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி எது வேணாலும் நடக்கலாம். அண்ணா அறிவாலயத்தில் மேலே ரைடு நடந்துருக்கும் போது கீழே சீட்டு பேரம் வச்சு எத்தனையோ 64-67 சீட்டு வாங்கி போன காங்கிரஸ் பேர் இயக்கலாம். அது போலலாம் வந்து எங்களை ஏடிஎம்கே யாராவது த்ரெட்டன் பண்ண முடியுமா? எங்களுக்கு மடியில் கனம் இல்லை. அதிமுக கூட்டணி தொடர்பாக பேசும்போது பாஜகவிற்கு கடுமையான அதிருப்தி இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரு கருத்து பேசப்படுது. எப்படி புரியுது? அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் உண்மை. அதிமுக விமர்சனம் பண்ணலாம், ஆனால் பாஜக கடுமையாக இருக்குது இந்த ஃபீல்டில், இந்த காலத்துலேருந்து கூட்டணி வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜக மேலே வந்து அதிருப்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு அப்பட்டமான பொய். அப்படி ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைக்கிறது. பாஜக இல்லையா? பாஜக அதிருப்தி இல்லையா? பாஜகவுக்கு என்ன அதிருப்தி நீங்கள் சொல்லுங்கள். பாஜக அவங்களுடைய சித்தாந்தம் அவங்க கொள்கையில் கரெக்டாக இருக்கிறாங்க. நீங்கள் வந்து நாங்கள்லாம் பெரியாருடைய பேரன்கள், எங்களுடைய கொள்கை தலைவர் திராவிட மாடல் அப்படின்னு சொல்கிறீங்களே தவிர நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் கூட்டணி வைக்கல நீங்கள் பாஜகவோட? எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா, நாங்கள் அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு வந்து பாரத பிரதமராக யார் வரணும் வரக்கூடாது அப்படின்றத தாண்டி எங்களுடைய ஸ்ட்ரென்த்து என்ன, நீங்கள் நான் ரொம்ப ஓப்பனாகவே சொல்கிறேனே, எந்த விதமான பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸே பண்ணலங்க ஏடிஎம்கே. நான் இன்றைக்கி சொல்கிறேன், போன பாராளுமன்ற தேர்தலில் கழகத்தினுடைய எல்லா நிர்வாகிகளும் சரி யாருமே அவ்வளோ பெரிய இம்பேக்டாக அந்த தேர்தலை எதிர்கொள்ளவே இல்லை. எந்த விதமான வேலையும் செய்யாமலே 20% வாக்கு வந்தது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நாங்கள் எங்களுடைய கட்டமைப்பு, எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் இல்லைன்னா எங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தான் இப்போ சட்டமன்றத்தில் களம் இறங்குறாங்கன்னா எங்களுடைய பணிகள்லாம் எப்படி இருக்கும், எங்களுடைய வியூகம் எப்படி இருக்கும், எங்களுடைய வேலை எப்படி இருக்கும், ஏடிஎம்கேனுடைய ஸ்பீடு எப்படி இருக்குன்றதை நீங்கள் இன்றைக்கி நேற்று இல்லை, அது ரெட்டை இல்லைனாலே அதுக்கு உண்டான ஸ்பீடே வேறு தான். அதனால் இருபெரும் தலைவர்களுடைய ஆசீர்வாதத்தில் புரட்சி தமிழர் வந்து இந்த தடவை ஆட்சிக்கு வர்றதை யாராலையும் மாற்ற முடியாது. இது நாம் ஏடிஎம்கே மாவட்ட கலைப்பிரிவு செயலாளர்ன்றதுனால நான் சொல்கிற கருத்து இல்லை. சாமானியனாக நீங்கள் எந்த விதமான கருத்து கணிப்பு வேணால் எடுத்து பாருங்கள். சும்மா ஏதோ ஒரு மீடியாவில் சொல்கிற மாதிரி ஒரு 100 சாம்பிள் எடுத்தவங்க ஒரு சட்டமன்ற தொகுதியில் துறைமுகத்தில் வந்து ஒரு 100 சாம்பிள் எடுத்தாங்களாம். 100 சாம்பிள் எடுத்ததில் சேகர் பாபு தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்கிறேன். இது உள்ளபடியே எந்த விதமான சிரிப்புனா, அதாவது நீங்கள் வந்து ஃப்ரீபீஸு, உங்களுடைய இஃப்தாரு, இது போல் கிறிஸ்மஸ்ஸு, இது போல் எல்லாருக்கும் அவங்களுக்கு உண்டான விஷயங்களை பண்ணினே இருக்கிறதுனால மட்டும் இந்த மக்கள் வாக்களிச்சிருவாங்க அப்படின்லாம் கிடையாது. போன சட்டமன்ற தேர்தல் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 4000 ரூபா தராங்க. இன்றைக்கி ஆந்திராவில் 4000 ரூபா ஒரு ரேஷன் கார்டுக்கு. இங்கே 1000 ரூபா கொடுக்குறது, 4000 ரூபா தரேன். 4000 ரூபா தரேன்னு அறிவித்தவர் முதல்வர் பதவியிலேருந்து காலி ஆகிட்டார். ரொம்ப அண்மையில் பக்கத்தில் இருக்கிற மாநிலத்தில் தான். அதனால் மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. நீ எதுக்காக கொடுக்குற, ஏன் கொடுக்குற, எப்படிலாம் கொடுப்ப, கரெக்டான நேரத்தில் கரெக்டான இடத்துல எதுக்கு வாக்களிக்கணும், யார் வந்தால் நல்லது நடக்கும், இவங்களால் என்ன செய்ய முடியும்.
கொரோனா காலத்தில் எவ்வளோ உதவிகளை செய்து எவ்வளோ மக்களை பாதுகாத்து ஒரு ஒரு விலைவாசி உயர்வே இல்லாமல் அந்த 4 ஆண்டு ஆட்சியை வந்து நீங்கள் யார்கிட்ட வேணால் மதிப்பீடு பாருங்க. எந்த விதமான அரசு ஊழியர் சார்ந்து எல்லாத்தையும் ரொம்ப பேலன்சிங்காக ஒரு ஆட்சியை நடத்தினார் அப்படின்னா அது எடப்பாடியாருடைய ஆட்சி தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன என்ன களத்தில் வந்து பாஜக தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் நல்ல ஒருங்கிணைப்புக்குள்ளே வந்துட்டாங்களா? ஒரே ஒரு இலக்கு தான் சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கிற திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். அந்த இலக்கு வந்து ரொம்ப மூர்க்கமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நீங்கள் தேர்தல் நேரத்தில். அந்த ஒரு மாதனுடைய ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு மாதனுடைய கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட அந்த 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 ஒற்றை புள்ளிக்காக நாங்கள் இணைஞ்சிருக்கோம்னு அன்னைக்கு சொல்றீங்க. ஒரு நாள் எல்லாமே மாறிடுங்க. நம்மளுடைய இலக்கு என்ன? நம்ம எதிரியை வீட்டுக்கு அனுப்பணும். அந்த ஒரு நாள் எல்லாத்தையுமே மாற்றும். நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆளுமையெல்லாம் வந்து அப்படியே தலைகீழாக மாறத்துக்கு உண்டான சுச்சுவேஷன்லாம் இருக்குது. இவங்கெல்லாம் ஒன்றுமே செய்யலையேங்க. அந்த கணக்கில் இப்போ கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துப்பீங்க? சார் கூட்டணி ஆட்சி திமுக அகற்ற வேண்டும், அதனால எங்களுக்கு அமைச்சர்கள் பதவி தாங்க அப்படின்னா கொடுத்துருவீங்களா? அதாவது நீங்கள் வந்து இந்த ஆட்சி, கூட்டணி ஆட்சி, மந்திரி சபை இதெல்லாம் வந்து தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எடுக்கக்கூடிய முடிவு. நீங்கள் வந்து இப்போ சொல்ல முடியாது. ஆமாம், இப்போ ப்ரீ மெச்சூராக சொல்ல வேண்டிய அவர்கள் கேட்க ஆரம்பித்துட்டாங்க. அதிலிருந்து தானே இந்த விமர்சனங்கள் பிறக்குது. சார் எதிர் முகாமில் இருக்கிற எங்கள் அண்ணன் திருமா கூட தான் சார் கேட்டுனுக்கிறாரு, எங்களுக்கு கூட்டணி ஆட்சி வேணும், இல்லைன்னா எங்களுக்கு இன்னொரு கதவு தயாராக இருக்குது. அந்த முழக்கத்தை ரொம்ப நாளாக தாவேகா கூட்டணிக்கு போகிறதா இல்லை தனியாக ஒரு 3வது அணி மக்கள் நல கூட்டணி உருவாகுமா? தமிழ்நாட்டில் எவ்வளோ சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஒரே ஒரு கூட்டணி தான் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பாஜக கூட்டணி தான் ஸ்ட்ராங். யாரெல்லாம் கூட்டணியை உறுதிப்படுத்துறீங்க? யாருமே கூட்டணியில் வரலையே. இந்த 2 ஈக்குவேஷனே போதுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பவர்கள், அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி பாஜக இருக்குது. இதில் யார் யாரெல்லாம் எங்கள் ட்ரெயின் கிளம்பிடுச்சு, யார் யாரெல்லாம் எங்கள் ட்ரெயினில் ஏறி டிக்கெட் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ ஸ்டார்டட். காத்திருக்கல, கிளம்பிட்டீங்க. வி ஆர் ஸ்டார்டட். அவ்வளோதான். வரவங்க ஏறிக்குங்க. யாரெல்லாம் உங்களுக்கு டிக்கெட் வேணும், பர்த் வேணும்னு நினைக்கிறீங்களோ நில்லுங்க. அவ்வளோதான். பிளாட்ஃபார்மில் இருந்து எடுத்து விட்டது அதிமுக. அதில் தெளிவாக இருக்கிறாங்க. எங்கள் பொதுச் செயலாளர் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. அவருடைய வியூகம் யாராலையும் அமைக்க முடியாதுங்க. நீங்கள் வேணால் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய அத்தனை ஆட்சி அதிகாரத்தை மையங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை கேட்டு பாருங்கள். எங்கள் பொதுச் செயலாளருடைய ஸ்டைல் என்ன, அவருடைய வே ஆஃப் அப்ரோச் என்ன, அவருடைய ஒர்க்கிங் ஸ்பீடு என்ன, அதெல்லாம் யாருக்காகவும் வெயிட் பண்ணுறக்கூடிய அவசியமே அவருக்கு கிடையாதுங்க. இந்த கட்சியினுடைய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் சொன்னவங்களை எல்லாரையுமே எங்கே நிற்க வச்சுக்கிறார் பாருங்கள். கட்சிக்கு தான். அவர் கட்சியை பொறுத்த வரைக்கும் கட்சியினுடைய வெற்றி தான் அவருடைய ஒரே இலக்கு. இந்த சின்ன சின்ன தேர்தலில், இடைத்தேர்தலில், இதில் தோத்தோம், இந்த 10 தோல்வி, 6 தோல்வி, 7 தோல்வி, இந்த மாதிரிலாம் ஊடகத்தில் பேசுகிறதெல்லாம் 2026 பொய்த்து போகும். போன சட்டமன்ற தேர்தலில் தனி ஒரு மனுஷனாக புரட்சி தலைவி அம்மா காலத்தில் கூட ஒரு செட்பேக், 2வது டைமில் 3வது முறையாக, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் முன்னேற்ற கழகம் வந்து 3வது முறையாக எதிர்கட்சி அந்தஸ்தாக வந்த சூழ்நிலை. அன்னைக்கு 2 தடவை அம்மானுடைய ஆட்சி, 3வது அம்மானுடைய ஆட்சியினுடைய நீட்சியாக எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தாரு. ஒற்றை மனிதனாக தான். அன்னைக்கு கூட ஓபிஎஸ் கூட இருந்தாருன்னு சொல்கிறாங்க. உள்ளபடியே கிடையவே கிடையாது. அவங்கெல்லாம் எவ்வளோ உள்குத்து பண்ணாங்க அப்படின்றதுக்கு தான் இன்றைக்கி அவங்க தண்டனை அனுபவிச்சுருக்கிறாங்க. அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒப்பற்ற தலைமையில் ஆட்சி நடத்த போகிறோம். அந்த ஆட்சியில் பங்கு பெறணும் அப்படின்னு நினச்சா ஒத்த கருத்துடைய அனைவரும் இந்த ட்ரெயினில் ஏறத்துக்கு தயாராகணும். 26லையும் திமுகவோட பார்ட் 2, 26 மட்டும் இல்லை, 31 நாங்கள் தான், 35 நாங்கள் தான் அப்படின்னு ரொம்ப பெரும் நம்பிக்கை விதைப்பதை பார்க்க முடிகிறது திமுக தரப்பில். எனக்கு அந்த ஃபுட்டேஜை பார்த்தேன். ஏதோ ஒரு மீட்டிங்கில் நம்ம முதல்வர் வந்து எனக்கு இங்கே இருக்கிற கூட்டத்தெல்லாம் பார்த்தோன்னே 31 நாம தான், 36 நாம தான் அப்படின்னு. இந்த பாபா படத்தில் ரஜினிகாந்த்கிட்ட ஒரு மந்திரம் ஒன்று கேட்பார் ஒரு சிஎம். பாபா ஒரு 30 வருஷத்துக்கு பாபா அந்த மந்திரத்தை எனக்கு கொடுத்தீங்கன்னா அப்படியே அந்த மாதிரி ஏதாவது மந்திரங்கந்திரம் போய் கேட்டுன்னு வராரா என்னன்னு தெரில. அதாவது இந்த தடவை இவர் வந்ததே வந்து ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சின்ன ஒருங்கிணைப்பு மிஸ் ஆயிடுச்சு. ஒரு புள்ளி, அந்த புள்ளி என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன இழையில் தான் இவர் தப்பிச்சார் பிழைச்சாருன்ற மாதிரி. இல்லைன்னா இந்த விடியா ஆட்சி வந்தோம் இருக்காது. இந்த மக்கள் இவ்வளோ சொல்லனா துயரில் இருக்க வேண்டிய சூழலே கிடையாது. அதனால் கனவு காணலாம்,
டாக்டர் அப்துல் கலாம் சொன்னது போல் இவ்வளோ கனவு காணக்கூடாது, பார்ப்போம். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அந்த சட்டமன்ற தேர்தலில் 6.5 வாக்குகள் விழுக்காடு, 21 லட்சம் வாக்குகளாக பார்க்கும்போது 21 லட்சம் வாக்குகள் தான் வேறுபாடு. அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் வெற்றி வாய்ப்பு 6.5 விழுக்காடு தான் வேறுபாடு கடந்த 2020 சட்டமன்ற தேர்தலில். அந்த ஒரு புள்ளி நூலிழை அப்படின்லாம் சொன்னீங்க, அந்த நூலிழை ஒரு புள்ளிலாம் இப்போது சரியாயிடுச்சா? சிறப்பாக வந்துடுவாங்க. எங்களுடைய கழகத்தை விட்டு போன எங்களுடைய கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் எல்லாம் சில பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அவங்களுக்கு தெரியும், அதாவது தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே இலக்கை நோக்கி இந்த கூட்டணிக்கு உறுதுணையாக இருந்து வெற்றி வாய்ப்பை எப்படி பெறணுன்றதை நிச்சயமாக அவங்கெல்லாம் எங்களோட வந்து சிறப்பான வெற்றியை எங்களுடைய பொதுச்செயலாளர் தலைமையில் இரட்டை இலைக்கு மாபெரும் வெற்றி பெறத்துக்கு எல்லாம் உழைப்பாங்க, அதில் எந்த மாற்றம் கிடையாது. மற்றொன்று, தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் மீது வைக்கப்படுகின்ற மற்றொரு விமர்சனம் அப்படின்றது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. குறிப்பாக சமீபத்தில் மேலோங்கி இருக்கக்கூடிய அந்த போதைப் பொருள் தொடர்பான குற்றச்சாட்டு, ஆங்காங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள். ஆனால் இந்த ஆட்சியில் வந்து நாங்கள் கைது செய்கிறோம், போதைப் பொருள் உபயோகிப்பவர்களை பிடித்து விடுகிறோமே அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சுட்டா ஒட்டுமொத்த நெட்வொர்க்கையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணதா அர்த்தமா? சொல்லுங்கள். ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணால் போதுமா? தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த ரேவ் பார்ட்டிஸ், பப்ஸ், இந்த பப்ஸ் எல்லாம் எல்லா நடத்த காலத்திலுமே இப்படியான குற்றச்சம்பவங்கள் அரங்கேறி கொண்டு தானே இருந்தது. திமுக மட்டும் மிகைப்படுத்துறீங்க. இது வந்து சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான விஷயம், குற்றங்கள் நடைபெறுவது வாடிக்கை தான், அதை நாங்கள் சரி செய்கிறோமா இல்லையா, சட்ட நடவடிக்கை எடுக்கிறோமா இல்லையா அப்படின்றாங்க. அதாவது மதுபானம் வந்து நிறைய அதிகமாக புறையோடி சமூகத்தில் நிறைய பயன்பாடெல்லாம் வந்தது கொண்டது அப்படின்றது ஒரு நிலையை தாண்டி இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த போதை கலாச்சாரம், அதுவும் இந்த கொக்கைன்றான் மெத்துன்றான் என்ன, அதாவது பட்டியலில் ஒரு பட்டியல்லாம் இப்போ கைதான அந்த பட்டியல், அவங்க கைது செய்தவங்கக்கிட்ட அந்த பட்டியலும் அந்த இதெல்லாம் சீசர் லிஸ்டெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ ஒரு மோசமாக ஒரு உளவுத்துறையை கையாளுறாங்களா? என்ன நடக்குது தமிழகத்தில்? எப்படி, அதாவது இதெல்லாம் வந்து நம்ம எங்கே கேள்விப்படுவோம் அப்படின்னா, பாம்பேயில் கலாச்சாரம் இது போல் சீரழிஞ்சுன்னுக்குது, பாலிவுட்டில் எப்படி இருக்குது, ஹாலிவுட்டில் எப்படி இருக்குது, இதெல்லாம் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கடைசியில் கோலிவுட்டில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து விட்டுற மாதிரி சர்வதேச கும்பல்களோடு தொடர்புடைய விவகாரமாலாம் இருக்குது. அப்போ துறைமுகங்களை பலப்படுத்தணும், விமான நிலையங்களை பாதுகாப்பை அதிகரிக்கணும், வெளி நாடுகளிலிருந்து வெளி மாநிலங்களிலிருந்து வரும்போது மத்திய அரசாங்கம் தானே இதை பொறுப்பேற்கணும், மாநில அரசாங்கத்தை நோக்கி இதை எப்படி திருப்புறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது துறைமுகங்களில் வந்து மத்திய அரசு கட்டுப்படுத்தணும் அப்படின்றது உண்மை. நீங்கள் வந்து இங்கே லோக்கலில் அட்மினிஸ்ட்ரேஷன் யார்கிட்ட இருக்குது, எந்த வித இந்த ஃபார்ம் ஹவுசஸ்லாம் யாருனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, அதெல்லாம் பிடிக்கிறோன்றாங்க. பிடிங்க. எங்கே பிடிச்சிங்க, எப்போ பிடிச்சிங்க? இப்போ நடிகர் ஸ்ரீகாந்த்ன்றவரையும் நடிகர் கிருஷ்ணான்றவரையும் தான் நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாமல் இங்கே ஏதாவது நடக்குமா? இந்த ஆட்சியாளர்களுக்கு தெரியாமல் இதெல்லாம் நடக்குமா? இல்லை இந்த காவல்துறைக்கு தெரியாமல் நடக்குமா? எவ்வளோ இடத்துல எவ்வளோ பார்ட்டிஸ் நடக்குது, எவ்வளோ பப்ஸு ஓடுது, பப்ஸில் யார் யாரெல்லாம் கார்ட்டல் இது பண்ணுறான், யார் மூலிமா இது வருது, யார் இதில் மீடியேட்டர்ஸு, எவ்வளோ வெளிநாட்டவர் வந்து இந்த ஊருக்குள்ளே ஊடுருவி இருக்கிறாங்க, பெங்களூர் வழியாக வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு பெங்களூரில் காங்கிரஸ் ஆட்சி தானே இருக்குது, கட்டுப்படுத்த வேண்டியது தானே அப்படின்னு உங்கள் தோழமை கட்சி தானே சொல்ல வேண்டியது தானே. பெங்களூர்லேருந்து வர வழி எப்படி தமிழ்நாடு பார்டர் உள்ளே வருது, பார்டரில் வர்றதுக்கு உங்களுக்கு நார்காட்டிக்ஸ் இருக்குது, இன்டெலிஜென்ஸ் இருக்குது, இதெல்லாம் என்ன பண்ணுது சொல்லுங்கள்? யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இது அனைத்தும்? இங்கே நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அங்கே ரோட்டில் ஒருத்தன் பிரச்சனை பண்ணினுங்கிறான், அது குறித்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னு வீட்டில் இருக்கிற விஷயத்த முதல்ல பாருங்கள். நீங்கள் வீட்டை சரி பண்ணிங்கன்னா, ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற குடும்பத் தலைவனும் ஒரு குடும்பத் தலைவியும் தன்னுடைய பிள்ளைகளை ரொம்ப பராமரித்து அவனுக்கு ஒரு நல்ல கல்வி வேலை வாய்ப்பு இது போல் நல்ல பண்பட்டு அவனை வளர்க்க ஆரம்பித்தாலே நல்ல சமூகம் வரும் அப்படின்றது. நீங்கள் அதுக்கு அடித்துணையாக அதுக்கு என்ன வழிவகை செய்கிறீங்க? ஒரு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு உண்டான கல்வி கட்டணங்கள்லாம் எப்படி ஏறுது? அந்த கமிட்டி இருக்குது, இந்த கமிட்டி இருக்குன்றாங்க. ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் உங்களால் மானிட்டர் பண்ண முடியுதா அரசால்? ப்ரைவேட் ஸ்கூல் இவ்வளோ தான் வாங்கணும் ஃபீஸு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதை மானிட்டர் பண்ண முடியுதா?
சரி வர கல்வி கொடுக்க முடியல, சரி வர வசதி வாய்ப்பு மேம்படுத்த முடியல. தனியார் பள்ளிகள் ஏதோ இந்த ஆட்சியில் வந்த மாதிரியே சொல்கிறீங்களே. தனியார் பள்ளிகளில் கட்டணங்களை வரையறுப்பது யார், அதிக கட்டணம் வசூலிக்காக அப்படிலாம் சொன்னீங்க. இது திமுக ஆட்சியில் தான் தனியார் பள்ளியில் வந்த மாதிரியே பேசுகிறீங்களே. இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் இல்லையா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், தனியார் பள்ளிகள் வந்ததுலாம் விஷயம் கிடையாது. அந்த நிர்ணயம், அரசு நிர்ணயம் பண்ணக்கூடிய அந்த கட்டணங்கள் வசூலிக்கிறாங்களா, அதை நீங்கள் மானிட்டர் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு பண்டிகை காலங்களில் பேருந்து இங்கேருந்து போகிறதுக்கு உண்டான கட்டணத்தை மானிட்டர் பண்ணக்கூடிய எல்லாமே அரசு பொறுப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போது நாம் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை வந்து சடனாக ஆல் ஆஃப் சடன் உடனே தூக்கி கொண்டு போய் எங்கேயோ ஒரு மூலையில் போட்டாச்சு. கிளாம்பாக்கம் வரைக்கும் போட்டாச்சு. இங்கேருந்து யாராவது ஊருக்கு போனோன்னா அவன் இங்கேருந்து ஏற்கனவே ஒரு தடவை இங்கேருந்து ஊருக்கு போகிற மாதிரி ஒரு ட்ராவலில் போயிட்டு அங்கேருந்து ஊருக்கு போய் சேர்றான். அதே போல் ஊர்லேருந்து கிளம்பி வரவன் திருப்பி கிளாம்பாக்கத்தில் வந்து அங்கேருந்து ஊருக்கு திருப்பி ரெண்டு டேர்ன் ஆகிற மாதிரி. இது போல் ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர் இல்லாமலே ஒரு அரசு எப்படி செயல்படும்? நீங்கள் முதல்ல வந்து அங்கே வந்து ஒரு எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் சிஸ்டம் இருக்கா, இல்லை ஒரு கனெக்டிங் மெட்ரோ ஏதாவது இருக்கா, இது எல்லாத்தையும் சீரமைச்சு ஒரு கட்டுக்கோப்பாக எடுத்தேன் கவுத்தான்னு. இப்போ கூட நீங்கள் சமீபத்தில் ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா மருத்துவமனைலாம் திறக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன். மருத்துவமனை திறக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற ஆரம்ப சுகாதார மையங்களில் இருக்கிற மருத்துவமனையில் இருக்கிற டேபிள் சேரெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த மருத்துவமனையில் போடுறாங்க. அப்போ அந்த மருத்துவமனை என்ன ஆச்சு? எவ்வளோ கேலி கூத்தா. அதாவது இது என்னென்னா இந்த ஜிப்சி கேம்ஸ் மாதிரி. இது இந்த நாடோடிகள் வந்து எப்படின்னா இங்கே வந்து உட்காந்து ஒரு டென்ட்டை போட்டு உடனே அடுத்து ஒரு வாரம் பொறுத்து வேறு ஒரு இடத்துக்கு டென்ட்டை ஷிஃப்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேம். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷோ, மீடியாவில் வந்து இவங்களுடைய ப்ரொஜெக்ஷன் ஒரு ஷோ. அதாவது மாணவர்கள் மத்தியிலலாம் நேற்று மாலை மலரில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் கல்வி தான் இந்த நாட்டுக்கு இந்த சமூகத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு முதல்வர் படத்தை போட்டு ஒரு விளம்பரம். ஊக்கப்படுத்துகிறார் மாணவர்களை, ஊக்கப்படுத்துறது யாருங்க? உள்ளபடியே நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, மாணவர்களுக்கு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 10.5%. அன்றைய கவர்னர் கூட அதை கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாங்க. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. எவ்வளோ கட்ஸாக, எவ்வளோ பக்காவாக ஒரு விஷனரி லீடர் எங்கள் பொதுச் செயலாளர். அப்படிப்பட்ட ஒரு தெளிவான திட்டத்தை வந்து போட்டார்னா இன்றைக்கி சற்றேறக்குறைய இந்த 4 ஆண்டுகளில் ஒரு ஆண்டுக்கு ஒரு 400 பிள்ளைங்கன்னா கூட இன்றைக்கி 4 ஆண்டுகள் எவ்வளோ ஆச்சுங்க? ஒரு 1600 பிள்ளைங்க வந்து மருத்துவர்களாக, பல் மருத்துவர்களாக இப்படிலாம் தரம் உயர்ந்து அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள். அதாவது இப்போ பொதுவாக எல்லாம் காமனாக இவங்க படித்தாங்க டாக்டர், அவங்க படித்தாங்க டாக்டர். அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள். இப்படி ஒரு தொலைநோக்கு திட்டம் இருக்கணுங்க. குடிமராமத்து அந்த திட்டத்தை செயல்படுத்தி எவ்வளோ விவசாயிகளுக்கு எவ்வளோ நல்ல. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், மாம்பழம் வந்து விளைச்சல் அதிகமாக போச்சு. அந்த மாம்பழத்தை கொள்முதல் பண்ணுற பிரச்சனையில் கூட இந்த அரசுக்கும் இந்த அதிகாரிகளுக்கும் அந்த துறையை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பட்ஜெட் போடுறாங்க. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர் தனியாக விவசாய பட்ஜெட் ஒன்று போட்டார். இன்றைக்கி இந்த விவசாயிகள் படுற பாடை கொஞ்சமாவது அவர் கவனத்துக்கு வந்து தான் ஒரு டன்னு மாங்கனி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 10,000 ரூபா விற்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணி விவசாயிங்க அதை விளைய வச்சு எவ்வளோ பாதுகாத்து வளர்த்துருப்பான். இன்றைக்கி வந்து ஆற்றுலையும் அங்கேயும் இங்கேயும் கொட்டி சாலையில் கொட்டி போராட்டம் பண்ணுறாங்க. இப்படி மாங்கனிக்கு எல்லா விதத்துலேயும், அதாவது மாங்கனின்றது கிடையாது, ஒரு அரசு ஊழியர்கள் பிரச்சனை. நீங்கள் எவ்வளோ அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் இல்லை, மாநகராட்சி பள்ளிகளில் பாருங்கள் சம்பளம் போடலை, எவ்வளோ பிரச்சனைகள் இந்த அரசு மேலே போயிட்டுருக்குது. அதனால் மத்திய அரசு நிதி தர மாட்டேன்னு சொல்கிறாங்க. மத்திய அரசு நிதி தரலை அப்படின்னா இவங்க தான் வந்து என்ன சொல்கிறது, நாங்கள் சுப்ரீம் பவராக இருக்கக்கூடிய மாநிலம், எங்களுடைய $1 ட்ரில்லியன் நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் அப்படின்ட்டுலாம் வெறும் வாய் சொல்ல தான் வீரர்கள் இருக்கு. மத்திய அரசு எதில் நிதி கொடுக்கல அப்படின்னு சொன்னாலே உடனடியாக அதுக்குண்டான டேட்டாவை அடுத்த நாளே பாஜகனுடைய முன்னணி தலைவர்கள் அதை கேள்வி கேட்குறாங்க. அடுத்த நாளே இவங்க மௌனம் காக்குறாங்க. அதனால் சும்மா ஏதாவது உருட்டு தாங்க இந்த அரசுக்கு. உருட்டை தவிர வேறு வேலையே கிடையாது. செயலில் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து கட் பேஸ்ட். திமுகவோட கூட்டணி கட்சிகள் ரொம்ப ரொம்ப நம்ம பலமாக இருக்கிறாங்க
எங்களுடைய கூட்டணி சிந்தாமல் சிதறாமல் 26 சட்டமன்ற தேர்தலில் களம் காணும். அது மாதிரி அதிமுகவால் சொல்ல முடிகிறதா? அதிமுக பாஜக கூட்டணி கூட இன்னும் தேர்தல் நேரத்தில் பிரிந்து விடுவார்களோ அப்படியான விஷயங்கள்லாம் கூட அரங்கேறுது அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? எல்லா கூட்டணியும் டிசம்பர் மாதத்துக்குள்ளே என்ன ஆகுது பாருங்கள். திமுகனுடைய கூட்டணி கட்சிகள்லாம் அந்த டயர்லாம் எங்கே பிச்சுன்னு போக போகுதுன்றத லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். எப்படி சொல்றீங்க? ரொம்ப நிறைவா இருக்காங்க. அதெல்லாம் கூட்டணி தொடர்பாக நிறைய கருத்து மோதல்கள் அல்லது கோரிக்கைகள் விமர்சனங்கள் வைக்கிறாங்க கூட்டணி கட்சி, இடதுசாரிகளாக இருக்கட்டும், பிசிகா உள்ளிட்ட கட்சிகள். ஆனாலும் கூட நாங்கள் கூட்டணி வலுவா இருக்கு, இந்த கூட்டணியோடு தான் 26 தேர்தலை சந்திப்போம்லாம் அதை உறுதிப்படுத்துகிறார்கள். தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் வந்து நைட்டு ஒரு கட்சியில் பேசிட்டு காலைல ஒரு கட்சியில் போய் அலைன்ஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம். ஒரே டைமில் இங்கே ஒரு ஆளை அனுப்பி பேச விட்டு இன்னொரு இடத்துல ஒரு ஆளை விட்டு பேசுகிறோம். இது போன்ற வந்து மலிவான அரசியல்களையும் நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருக்குறோம். அதனால் கூட்டணின்றதெல்லாம் வந்து இன்றைக்கி எதுவுமே தெரியாதுங்க. 26க்கு இன்னும் 10-12 மாதம் இருக்குது தேர்தலுக்கு. 10 மாதத்துக்கு மேலே இருக்குது. 1 month இஸ் லார்ஜ் எனஃப் ஃபார் அலைன்ஸ், மேக்கிங் அலைன்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அதனால் 10 monthsன்றது இன்னும் அது ரொம்ப பெரிய லாங் பீரியடாக நான் நினைக்கிறேன். 1 month இஸ் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுவரை இதே தான் நிலை நீடிக்கும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் இன்னும் ஒரு 2-3 மாதத்துலேயே திமுக கூட்டணி கட்சிகளினுடைய கலகலப்புலாம் தெரிய ஆரம்பிச்சிடும். யார் யார் எந்தெந்த தொகுதிக்கு வேலை செய்ய ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்றத அந்தந்த முக்கிய கட்சிகளினுடைய வேட்பாளர்கள்லாம் தயாராகிடுவாங்க. அப்பயே தெரிய வந்துடும் அந்த கூட்டணி கட்சிகளுக்கு யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்க போகுது, யாருக்கெல்லாம் அந்த சமிக்கை கிடைக்குதுன்ட்டு. அதனால் எங்கெங்கேருந்து யார் யார் எங்கெங்கே போவாங்க வருவாங்கன்றதெல்லாம். பாமக வந்துடும்னு நம்புறீங்களா? பாமகன்ற கட்சி முதல்ல அது ஒரு கட்சியாக மாறட்டும், அதுக்கப்புறமா அது வருதா வரலையான்றதை முதல்ல பார்ப்போம். ஏன்னா அங்கே ஒரு பெரிய சலசலப்பே போயிட்டுருக்குது. அதனால் அதை பற்றி நம்ம அதை வந்து நீங்கள் யோசிக்கல? அதை பற்றி நம்ம பாமக, தேமுதிக, அதெல்லாம் பொதுச் செயலாளர் வந்து அது எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு தெரியாத கணக்கே இருக்காது. அவங்கள பேசாமல் யாரும் இருக்க முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் 26ல் இந்த ஒன் அண்ட் ஒன்லி சென்டர் பவர் எங்கள் பொதுச்செயலாளர் தான். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எப்படியாவது பிரிந்து வந்து விடுவார்கள் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்குறீங்களா? நான் ஆரம்பத்தில் சொன்னது போல தான், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே மிகப்பெரிய பலம். அதோடு சேர்ந்து கூடுதலாக எங்களுக்கு தேவையான வலிமையை இன்னொரு இயக்கமாக நாங்கள் ஆட் ஆன் பண்ணியாச்சு. எங்களோட இருக்கிற தோழமை கட்சிகள் இருந்தாலே போதும். எங்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, இது போன்ற கட்சிகள் எல்லாமே சேர்ந்தாலே மோஸ்ட் ஆஃப் எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ இந்த ப்ரொபோர்ஷனேட்லேயே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 40-42% பெஞ்ச் மார்க்கை கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அவ்வளோதானே, இதுக்கு மேலே என்ன தேவைப்படும்? முருகர் பக்தர்கள் மாநாடு, அது தொடர்பாக நிறைய விமர்சனங்கள், கருத்துக்கள்லாம் கூட தொடர்ந்து வருவதை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக அந்த மேடையிலே பேரறிஞர் அண்ணா மற்றும் பெரியாரை விமர்சிக்கும் வகையில் வெளியிட்ட அந்த காணொளி, அதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், மேயர் எல்லாமே வந்து அமைதி காத்து வாய் மூடி மௌனியாக இருந்தார்கள், திராவிட இயக்கத்தை கொச்சைப்படுத்துகிறார்கள், அதற்கும் எந்த விமர்சனமுமே அதிமுக வைக்கல அப்படின்னு தொடர்ந்து. அது எப்படி பார்க்குறீங்க? அது நடந்தது வந்து ஒரு ஆன்மீக மாநாடு. அந்த மாநாட்டில் இது போன்ற ஒரு காணொலியை அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க இது பண்ணுவாங்க அப்படின்றத முன்னாள் அமைச்சர்கள் யாரும் அதை எதிர்பார்க்காத அவங்க சொல்லிட்டாங்க. இது போல் அவங்க பண்ணது தவறு, நாங்கள் இந்த மேடையில் நாங்கள் வந்து ஒரு முருகர் மாநாடு அப்படின்னு தான் போனோம், இது போல் இந்த காட்சி அது போட்டது உண்மையிலேயே அது தவறு தான். அது அங்கே மேடை நாகரிகம் கருதி உடனே ரியாக்ட் பண்ண முடியல. இல்லை, மேடை நாகரிகம் கருதி அப்படின்னா அந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான பேர் திரண்டுக்கிறாங்க, அங்கேயே இதை ஆஃப் பண்ணுங்க ஏந்து சொல்லி அதெல்லாம் வந்து அதான் நானும் சொல்கிறேன். அது ஒரு இன்டீசென்ட் பண்ண முடியாது, அது பண்ண முடியாது. ஆனால் அது தொடர்பாக தலைமையிடமிருந்து எந்த மறுப்பு அப்படியே தான் வந்துருச்சு. இல்லை, நீங்கள் அமைச்சர், முன்னாள் அமைச்சர், எல்லாத்துக்குமே தலைமைக்கிட்டேருந்து பதில் எதிர்பார்க்கணுன்றதை விட அந்த மாவட்டத்தினுடைய பிரதான முன்னாள் அமைச்சர்கள், எங்கள் கட்சியினுடைய முக்கிய அமைச்சர்கள், அவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டாங்க. எல்லாத்துக்குமே பொதுச்செயலாளருக்கு இருக்கக்கூடிய வேலையே இந்த தீய சக்தியான திமுக வீட்டுக்கு அனுப்புறதுல இன்னும் வியூகம் அமைக்கிறது, அதுதான் பிரதான வேலை. இது போன்ற இட்ஸ் அண்ட் பட்ஸுக்கெல்லாம் அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் இங்கே வந்து இன்னும் அந்த மேடைகளில் சொல்கிற மாதிரி
பாசிசத்தை எதிர்க்கணும், சனாதனத்தை ஒழிக்கணும், அந்த டைலாக்கெல்லாம் இனிமேல் பேசுனா இங்கே எடுபடாதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சுதான் முருகர் மாநாடு இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிற அதெல்லாம் டைலாக் தானா? அதெல்லாம் டைலாக் தான். இப்போ எங்கேயாவது பேச சொல்லுங்கள் பார்க்கலாம் திமுகவை. சனாதனத்தை வேரோடு அழிப்போம் ஒழிப்போம் அப்படின்னு திமுக இப்போ ஸ்டாண்டில் பேச சொல்லுங்கள் பார்க்கலாம். இனி வரும் காலத்தில் பேச சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே பேசுறதுக்கு தான் அங்கங்கே போய் ஃபைன் கட்டின்னு அந்த வழக்குகளெல்லாம் க்ளோஸ் பண்ணின்னு வராரு என்னது துணை முதல்வர். அதனால் கொசு டெங்கு மாதிரி நாங்கள் அப்படின்னு பேசின பேச்சை இயர் ஆஃப்டர் பேச சொல்லுங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. மக்கள் மத்தியில் மன ஓட்டத்தை எல்லாருமே தெரிஞ்சிட்டாங்க. இங்கே வந்து நீங்கள் இஸ்லாமியர்னுடைய நிகழ்ச்சிக்கு போகிறீங்க, கிறிஸ்துவர்னுடைய நிகழ்ச்சிக்கு போகிறீங்க, அங்கே போகும்போது உங்கள் அடையாளங்களை எதையும் நீங்கள் இது பண்ணுறதில்ல. ஆனால் இந்து சமய வழிபாட்டுக்கு வரும்போது மட்டும் இதை மட்டும் வந்து ஸ்பெசிஃபிக்காக புண்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? லட்சோப லட்சம் கோடான கோடி இந்துக்களுடைய இங்கு தான் சனாதனம் பின்பற்றப்படுகிறது, இங்கு தான் சனாதனம் சிக்கல் இருக்குது, அதனால் இதை எதிர்க்கிறோம் என்கிறார்கள். அதுதான் சொல்கிறேனே, புலிக்கு பயந்தவங்களாம் என் மேலே வந்து படுத்துங்கன்ற கதையாக இந்த டைலாக்கை வச்சுட்டே ஒரு வண்டி ஓட்டலான்னு நினைக்கிறதெல்லாம் தவறுங்க. அதெல்லாம் மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க. சார், இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக வழிபாடு செய்கிறவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு கோயிலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அப்படியே அந்த கோயிலேருந்து வெளியே வந்தோடனே அந்த கோயில் ஆன்மீகம் அதை தொடர்பு கட்டு இயல்பாக. இப்போ நான் இருக்கிற மண்ணடி பகுதிகளில் என்ன இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் இஸ்லாமியர்கள் அமைப்பு, ஒரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வட இந்தியர்கள், இந்த பக்கம் கணேஷ் பாபா மோரியான்னு இந்த சைடு சவுண்ட் இருக்கும், இந்த சைடு அல்லாஹ் அக்பர் எல்லாம் தான் இருக்கும். எல்லாமே நம்ம இரண்டரை கலந்து தானே இருக்கிறோம். எங்களுக்கு இன்னும் எந்த பாகுபாடும் இல்லை. சற்றேறக்குறைய 50 ஆண்டுகளாக இணக்கமாக தான் இருக்கிறோம். எந்த மத நல்லிணக்கத்திற்கு எந்த சிக்கலும் இல்லைன்னு சொல்கிறீங்க? கிடையாது. மத நல்லிணக்கத்தை குலைக்கும் செயலும் இங்கே நடைபெறாது அப்படின்னு உறுதியாக சொல்றீங்க. நிச்சயமாக. அதே ஏங்க நீங்கள் பழைய ஏதாவது அங்கொன்றும் இங்கொன்றுமா முன்னே நடந்தது, அப்போ பண்ணாங்க இப்போ பண்ணாங்க, நீங்கள் அதையே சொல்லினுக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் பண்ணதெல்லாம் எமர்ஜென்சியை இப்போ திரும்ப பேச ஆரம்பித்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதெல்லாம் இப்போ 10 வருஷம் மோடியினுடைய ஆட்சி எமர்ஜென்சியோட மோசம்னு கார்கே அவர் பேசுகிறாரு. அது எப்படி மோசம்? இன்றைக்கி உலகமே பாராட்டக்கூடிய ஒரு பாரத பிரதமராக தானே மோடி அவர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் இந்திரா காந்தி அம்மா பண்ணது தவறு அப்படின்றது இன்றைக்கி கூகுளில் எவ்வளோ பேர் சர்ச் பண்ணியிருக்கிறான் முந்தா நாளில். எமர்ஜென்சி டெக்ளரேஷன் என்ன அப்படின்றத எவ்வளோ பேர் சர்ச் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அன்றைக்கி என்ன நடந்தது? இந்த அம்மா ரேபரேலியில் தோத்துட்டாங்க, தோத்ததை வந்து நீதிமன்றம் வந்து இது பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒரு கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய அவதூறு அப்படின்னு சொல்கிறாங்க. எது உண்மை பொய்? அன்றைக்கி என்ன பிரிண்டட் மீடியா கிடையாது. பிரிண்டட் மீடியாவுக்கே வந்து சென்சார் பண்ண விஷயங்கள்லாம் நடந்துருக்குது அப்படின்னும் போது எவ்வளோ ஒரு கொடூரமான காலகட்டம் அது. இன்றைக்கி நீங்கள் திமுகவில் இருக்கிறவங்கெல்லாம் யாராவது மனசாட்சி கை வச்சு சொல்ல முடியுமா? எமர்ஜென்சி சிட்டி பாபு பாலன்னு திறந்து வச்சுட்டு அங்கே பேசினா மட்டும் போதுமா? அந்த சிட்டி பாபு எப்படி செத்தார் உங்களுக்கு தானே தெரியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய முதல்வருக்கு தானே தெரியும். அந்த எமர்ஜென்சியில் உங்களுக்காக அடி வாங்கினவர் தானே சிட்டி பாபு. அதனால் இவங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி ஏதோ சொல்லுவாங்களே சினிமாவில், அதுபோல் இவங்க பேசுகிறதுலாம் ஏதாவது பேசுவாங்க. மக்கள் அதை பற்றிலாம் எதுவும், மக்களை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கிறாங்க. இந்த மின் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, இந்த நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை ரீடிங் முறை கொண்டு வரேன்னு சொன்னீங்க, கொண்டு வந்தீங்களா? உங்கள் தேர்தல் அறிக்கையில் நான் அடுத்த கேள்வியை நான் முன்வைக்க வந்தேன். அதாவது தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டும் திமுக தரப்பில் அதன் தலைவர் முதலமைச்சர் ஏறக்குறைய நாங்கள் எல்லா வாக்குறுதிகளையும் வந்து செயல்படுத்தி விட்டோம், இன்னும் இருக்கக்கூடிய வாக்குறுதிகள் கூட ஆட்சி முடிவதற்குள்ளாக செயல்படுத்தி விடுவோம் அப்படின்னு தொடர்ந்து பேசுகிறாரு. என்ன சிக்கல்? எத்தனை வாக்குறுதியை செயல்படுத்திட்டாங்க அப்படின்றத சொல்லுங்கள் பார்க்கலாம். நாங்கள் கொடுத்த வாக்குறுதி சற்றேறக்குறைய 523 543 வாக்குறுதியை கொடுத்துருக்குறாங்க. 500 சில்லற. அந்த வாக்குறுதியில் எத்தனை வாக்குறுதியை திமுகனுடைய ஆட்சி இந்த 4 ஆண்டுகளில் நிறைவேற்றினாங்க? எது நிறைவேற்றலன்னு சொல்லுங்கள். இல்லை, எதை நிறைவேற்றிட்டாங்க? குறைந்தபட்சம் ஒரு 50 வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறாங்க அப்படின்னா உறுதியாக சொல்லுங்கள். பர்சன்டேஜ் சொல்ல வேணாம் சொல்லுங்கள். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் 90 விழுக்காட்டுக்கும் அதிகமாக நிறைவேற்றணும்னு சொல்கிறாங்களே. அதுதாங்க, நீங்கள் அந்த வாக்குறுதிகளை எடுத்து பார்த்தாலே நான் ஒரு சாதாரண சாமானியன் தெரியும் எந்த வாக்குறுதி. ஏங்க 1000 ரூபா கொடுக்குறேன் மகளிருக்குன்னு சொன்னாங்க.
எந்த எந்த வருஷத்துல கொடுத்துட்டாங்களே, இல்லை எந்த கொடுத்துருக்காங்க. வருஷத்தில் கொடுத்தாங்க? கடந்த ஆண்டு. கடந்த ஆண்டு. எத்தனை எத்தனை எப்போ இவங்க சொன்னாங்க? 21 ஆட்சிக்கு வந்து 24 ஸ்டார்ட் பண்ணாங்க. எத்தனை மாதம் பாருங்க. தாலிக்கு தங்கம்னு அம்மா கொடுத்த திட்டம் இன்னைக்கு விலைக்கு பார்த்தீங்கன்னா 10 கிராம் தங்கத்தினுடைய விலை 90,000 ரூபா. இன்னைக்கு விலைக்கு 90,000 ரூபா. நீங்கள் மாதம் ஃபுல்லாக 1000 ரூபா கொடுத்து 5 வருஷம் கொடுத்தா கூட 60,000 ரூபா தான். ஒரு குடும்பத்துக்கு ஒரு தாலிக்கு தங்கம் வந்திருந்தாலே 90,000 ரூபா. நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறீங்களே, எல்லாருக்கும் கொடுத்தீங்களா? தகுதியுடைய தகுதி மகளிருக்கு யாரு? நீங்கள் தகுதி பார்க்குறது யாரை? தகுதி பார்க்குறது சொல்லுங்கள். எல்லாருக்கும் கொடுத்தீங்களா? அதுவே இப்போ திருப்பி நீங்களாம் விண்ணப்பிக்கலாம். என்ன உருட்டு! திரும்பவும் பாருங்கள், நீங்களாம் விண்ணப்பிக்கலாம், விரைவில் உங்களுக்கும் தரப்படும். நீங்கள் வேணால் பாருங்கள், அப்படியே இது டிசம்பர் மாதம் வரைக்கும் எடுத்துன்னு வந்துட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும். டிசம்பர் மாதத்துக்குள்ளே இந்த அறிக்கை வருதா இல்லையா பாருங்கள். இப்படி தான் இந்த அதாவது எப்படி முதல்வரோ துணை முதல்வரோ போனால் ஒரு ஸ்க்ரீன் போடுறாங்க பாருங்கள் ஓரத்தில், காவா ஓரங்களில், அதே மாதிரி குடிசை வீடுலாம். இவங்க என்ன ஒரு அமெரிக்க அதிபராக இவங்க மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு முறைக்கு அந்த மின் மீட்டர்கள்லாம் அந்த அந்த வேலைகள் போய் கொண்டு இருப்பதா சொல்கிறாங்க. அந்த தேர்தல் வாக்குறுதி கூட 26க்குள்ளே இவங்க பண்ணுறதுக்கு சாத்தியக்கூறு இல்லைங்க, எங்களுக்கு டைம் இல்லைங்க, அடுத்து வரக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை செயல்படுத்தணும் அப்படி தான் சொல்லிட்டு போவாங்க. அதெல்லாம் இவங்களால எதுவுமே பண்ண முடியாதுங்க. 10 ரூபா ஒரு டாஸ்மாகில் ஏழை எளியவன் எங்கேயோ உழைச்சிட்டு வரான், அவன் வந்து மாலை நேரத்தில் ஏதோ அந்த உடல் வலியை போக்கிறதுக்காக சாப்பிட்றானா, அவங்ககிட்டேயும் 10 ரூபா வாங்குறத எவ்வளோ மீடியாவில் எவ்வளோ பத்திரிக்கையில் ஊழல், டாஸ்மாக் ஊழல், இடி ரைடு அது இதெல்லாம் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் அந்த 10 ரூபா நான் கூட அண்மையில் கேட்பேன், இப்போயாவது அந்த 10 ரூபாலாம் வாங்கிறத நிறுத்திட்டாங்களாப்பா அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, அது தைரியமாக அவன் வாங்குறது தான் செய்கிறான். ஜிபேலேயே வாங்குறாங்க. இதை நம்மளால் நிப்பாட்ட முடியுதுங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம், எத்தனை கோடி? 1 கோடி மது பாட்டில்கள் விற்பனையாவதாக ஒரு 1 கோடி மது பாட்டில்னா 10 ரூபா என்ன ஆச்சுங்க? 10 கோடி நாள் ஒன்றுக்கு. நாள் ஒன்று. தேர்தல் செலவுக்கு தேவையில்ல. ஏன்னா எப்படியும் ரொம்ப போராட்டமாக இருக்கும் இந்த தேர்தல். எப்படியாவது இந்த கட்சிகள்லாம் இவங்களை விட்டு வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு கோடிகளை அள்ளி குவித்து அவங்கள எல்லாரையும் இவங்க கட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்றதுக்காகவே கம்யூனிஸ்டினுடைய தோழர் கூட எவ்வளோ காட்டமெல்லாம் பேசுகிறாரு. ஆனால் நிறைவாக முடிகிற தருவாயில் அவங்களுக்கும் ஏதாவது டெபாசிட் கொடுத்து அவங்கள தக்க வைப்பாங்க. பார்ப்போம். தமிழக வெற்றி கழகத்தோட புதிய வருகை 2026 ஒரு பெரிய அதிர்வை உருவாக்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரோடு கூட்டணி போவார் அப்படின்ற வியூகங்களும் சில கருத்துக்கள் வைக்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உள்ளபடியே வந்து ஒரு புதிய வரவுக்கு நாங்கள் வரவேற்பு தரோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுவும் எங்கள் திரைத்துறையை சார்ந்த தளபதி விஜய் வரதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. பட் அவருடைய மோட்டோ என்ன, அவருடைய கோல் என்ன? இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற அந்த நோக்கம் நிறைவேறணும். அப்படின்னா அவர் வந்து இப்போ ஒரு பிகினர். அவர் வந்து அவருடைய நிறைய லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க, எல்லாம் ஓகே. அந்த ரசிகர்கள் பட்டாளத்தை ஒரு கரெக்டான மடைமாற்றமாக கொண்டு வந்து அந்த வெற்றி இலக்கை அடையணும். அப்படின்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் அவர் வந்தார்னா அவருடைய ஒரு அஜெண்டா, அவருடைய அந்த இலக்கை ரொம்ப சுலபமாக அடைய முடியும் அப்படின்றது தான் இந்த தருணத்தில் நான் அவருக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஆனால் கூட்டணி தொடர்பாக பெரிய கருத்துக்கள் எதுவும் பதிவு செய்ய மாட்டாங்களே, தனித்து போட்டிடுற மாதிரி தான் போயிட்டே இருக்காங்க. அது ஒரு வகையில் சில சிக்கல்களை உருவாக்கும்ன்ற ஒரு விமர்சனம் தொடருது. எப்படி புரிஞ்சுக்கலாம்? எல்லாமே அவங்கவுங்க ஸ்டாண்டில், அதாவதுங்க கூட்டணி என்பதை அவர் தலைமையில் கூட்டணி என்பதில் உறுதியாக இருக்கிறார் அப்படின்றதையும் பதிவு செய்கிறாங்க. அது ஒரு கட்டத்தில் காங்கிரஸினுடைய தயவால் தான் திமுக ஆட்சி வருது, காங்கிரஸ் மட்டும் தனித்து நின்றால் திமுக வெற்றி பெறுவதற்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு 96களுக்கு பின்னாடி ஓங்கி குரல் எழுப்பிட்டான். இன்றைக்கி காங்கிரஸினுடைய நிலைமை என்னன்றதை தயவு செய்து பாருங்கள். 20 சீட்டு கொடுத்தாலே ஜாஸ்தி அப்படின்றது போல் பேசிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸுக்கு 75 சீட்டு 91ல் 75
5 சீட்டு. எஸ்ஆர்பி வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார் அன்னைக்கு. அப்படிப்பட்ட காங்கிரஸ் பேரியக்கம் இன்றைக்கி 20-25 சீட்டாக சுருங்கிடுச்சு. அதனால் பேசுகிறது எல்லாம் பேசலாம், நாங்கள் தான் தனித்து ஆட்சிக்கு வந்துடுவோம் அப்படின்னு. ஃபண்டமெண்டல் வேணும்ல. இப்போ நீங்கள் ஒரு பூத் கமிட்டி, இன்றைக்கி எங்கள் கழக பொதுச்செயலாளர் வந்து இவ்வளோ விகரஸாக ஒர்க்கை இனிஷியேட் பண்ணுறாரு அப்படின்னா என்ன காரணம்? அந்த பூத் கமிட்டி தான் ஸ்ட்ரக்சர். 1 man into 10 votes, 10 man into 100 votes, இப்படி தான் கேல்குலேஷன். நீங்கள் எவ்வளோ வாக்காளரை நம்ம நேரடியாக போய் ரீச் பண்ணுறோம், அவனை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறோம், அந்த ப்ராசஸுக்கு பக்குவப்படுத்தி ஒருத்தனை நம்ம என்கேஜ் பண்ணோம். அந்த பூத் கமிட்டி ஸ்ட்ரக்சர் வந்து ஃபுல்லாக தமிழ்நாட்டில் இருக்கிற கோடி கிராமப்புறங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட நீங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்துக்குள்ளே வேணால் இருக்கலாமே தவிர இந்த டோலை தாண்டிங்கன்னா திமுகவுக்கு வந்து இருக்குமா இல்லையான்றதே தெரியாது. அந்த விஷயங்கள்லாம் என்ஹான்ஸ் பண்ணி டெவலப் பண்ணது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து அவங்க இறக்குமதி செய்த எங்களுடைய முன்னாள் இந்நாள் எல்லாம் அவங்கெல்லாம் வச்சு தான் அந்த கட்சியே ஓடினுக்குது. திமுக வந்து சுயமாக கிடையாது. திமுகனுடைய அடித்தளமே பார்த்திங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழித்தோன்றல்கள் உருவாக்கப்பட்டு அந்த தலைவர்கள் தான் இன்றைக்கி திமுகவை தாங்கி பிடிச்சுன்னுக்கிறாங்களே தவிர திமுகனுடைய ப்ராடக்ட் யாருமே அங்கே இல்லை. திமுகவுக்கு அப்படிப்பட்ட ஸ்ட்ரக்சரும் கிடையாது. நன்றி திரு ராஜ்குமார், உங்களுடைய வருகைக்கும் கருத்து பதிவுக்கும் மிக்க நன்றி. நன்றி.